மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஆன்லைன் வாரே நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது பாய்காட் மால்டீவ்ஸ். மால்தீவ்ஸில் 3 டெப்புட்டி மினிஸ்டர்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மால்டீவ்ஸோடைய இந்தியன் என்வாயை நம்ம சம்மன் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் நம்மளுடைய ஹை கமிஷனரையும் அவங்க சம்மன் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரதமர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனிமேல் நீங்கள் மால்தீவ்ஸ் போகாதீங்க, நம்ம நாட்டில் லட்சத்தீப் இருக்க, அதனால் பாய்காட் மால்டீவ்ஸ். அவங்க டிஃபீட் ஆனதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி ஆளுங்களுடைய கமெண்ட் தான் அவருக்கு எதிராக இருந்த ஆன்டி இண்டியா ஸ்டாண்டு வர ஆரம்பிச்சதுக்கு காரணம். வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஆன்லைன் வாரே நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது பாய்காட் மால்டீவ்ஸ். இதில் என்னென்னா விசிட் லக்ஷதீப், இதுவும் ஒன்று ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. என்னதான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போது இணையதளமே ஒரு ரணகலமாக இருக்குது இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும். மால்தீவ்ஸில் 3 டெப்புட்டி மினிஸ்டர்ஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மால்டீவ்ஸோடைய இந்தியன் என்வாயை நம்ம சம்மன் பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் நம்மளுடைய ஹை கமிஷனரையும் அவங்க சம்மன் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பிரச்சனை ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு, அஃபிஷியல் லெவல்லையும் போய்கிட்டு இருக்கு. என்ன தான் பிரச்சனை, இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2, 3 நம்மளுடைய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லக்ஷதீப்க்கு போகிறாரு. அங்கே போயிட்டு லக்ஷதீப் எவ்வளோ நல்லா இருக்குது, இதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணலாமே அப்படின்னு அந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் இது பண்ணார். ரொம்பவே நல்லா இருக்குது. லக்ஷதீப் ஒரு அருமையான தீவு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேரளாவுக்கு வெஸ்டர்ன் சைடு அரபிக்கடலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 36 ஐலாண்டு. ஆனால் அதில் 10 ஐலாண்டுனா ஹியூமன்ஸ் இருக்கிற இடம். மற்ற இடம் பார்த்திங்கன்னா மற்ற 26 ஐலாண்டு இந்த டைடுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ கடலில் மூழ்கிறோம். ஸோ இதோடைய ஒரு நல்ல லக்ஷதீப் ரொம்ப நல்ல ஐலாண்டு. அந்தமான விட லக்ஷதீப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ரெண்டுத்தையுமே விசிட் பண்ணியிருக்கேன். அந்தமானையும் பார்த்துருக்கேன், லக்ஷதீப்பும் பார்த்துருக்கேன். லக்ஷதீப் இன்னுமே நல்லாயிருக்கும் தான் என்னுடைய வியூ. சரி, இப்போது இவர் விசிட் பண்ணதுனால என்ன பிரச்சனை? இது என்ன ஆச்சுன்னா, உடனடியாக இன்டர்நெட்டில் ஆன்லைனில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இதை ஒரு சிக்னலாக பார்த்தாங்க நிறைய பேர். என்னென்னா, நம்ம பிரதமர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இனிமேல் நீங்கள் மால்தீவ்ஸ் போகாதீங்க, நம்ம நாட்டில் லட்சத்தீப் இருக்க, அதனால் பாய்காட் மால்டீவ்ஸ் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. ஏன் அப்படி நினச்சாங்க? ஏன் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் என்ன பிரச்சனை? ஏற்கனவே நிறைய வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன் அந்த இஷ்யூவில். என்னென்னா, மால்தீவ்ஸில் ரீசெண்டாக நடந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் முகமது முயிஸுன்றவர் ஜெயிக்கிறாரு. அவருடைய முக்கிய இதே என்னென்னா, இந்தியா அவுட் அப்படின்றது தான் அவருடைய கேம்பெயினு. இவர் அப்போ இருந்த பிரசிடென்ட் யாருன்னா இப்ராஹிம் சோலி. இப்ராஹிம் சோலியோடைய பாலிசி என்னென்னா இந்தியா ஃபஸ்ட்டு. ஸோ இந்தியா ஃபஸ்ட்டுக்கும் இந்தியா அவுட்டுக்கும் தான் ஒரு கேம்பெயினே நடந்துச்சு. கடைசியில் யார் முகமது முயிஸு தான் ஜெயிக்கிறார். அவருடைய மிக முக்கிய கேம்பெயினில் ஒரு இது என்னென்னா, இந்தியாவுடைய டிஃபென்ஸ் பர்சனல் ஒரு 77 பேர் இதில் இருக்காங்க மால்தீவ்ஸில், அவங்கள நான் வெளியேற்றுவேன், இந்தியா அவுட் பண்ணுவேன். இதுதான் அவருடைய கேம்பெயின். அவர் ஜெயிச்சிட்டாரு. அதற்கப்புறம் தான் நிறைய விஷயம் நடக்குது. என்னென்னா, சாதாரணமாக யார் ஜெயித்தாலும், எந்த மால்டீவ்ஸில் இதுவரை எந்த பிரசிடென்ட் ஜெயித்தாலும் அவங்க முதல்ல எங்கே வருவாங்கன்னா இந்தியாவுக்கு தான் வருவாங்க. நம்ம நாட்டு பிரதமர் அது யார் இருந்தாலும் அவங்கள சந்திச்சுட்டு அதற்கு அப்புறம் தான் மற்ற நாட்டுக்கெலாம் போவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, முதல்ல அவர் தெரிந்த இடம் எதுனா டர்க்கி. டர்க்கி பார்த்திங்கன்னா, டர்க்கி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான ஒரு கண்ட்ரி. குறிப்பாக காஷ்மீர் இஷ்யூவில் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் ஒவ்வொரு வருடமும் டர்க்கியோடைய பிரசிடென்ட் எர்டோகான்வாங்க, அவர் காஷ்மீரை ஹைலைட் பண்ணுவார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ இவர் டர்க்கிக்கு போனார். இதில் முக்கிய கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இவருடைய குருநாதர்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற பிரசிடென்ட் முகமது முயிஸுடைய குருநாதர் அவர் யாருன்னா யமீன். அவரும் ஆன்டி இண்டியா ஸ்டாண்டு, ப்ரோ சைனா ஸ்டாண்டு. இவர் தான் அவருடைய மென்டர்னு வச்சுக்கோங்களேன். அவர் இதற்கு முன்னாடி பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ கூட அவர் கூட இந்தியாவுக்கிட்ட ஃபஸ்ட்டு அதற்கு அப்புறம் தான் மற்ற நாடுகளுக்கு போனார். ஆனால் இவர் ஃபஸ்ட்டு டர்க்கிக்கு போகிறாருங்க. டர்க்கிக்கு போனதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு போயிருக்கார். இதற்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கே வரப்போகிறார். ஸோ இது ஒரு கிளியர் கட் இது என்னென்னா, எனக்கு இனிமேல் இந்தியா வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு ஸ்டான்ஸில் தான் போகிறார்.
ஏன் நமக்கு இது பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மால்டோஸோடைய குரூஷியல் பொசிஷனுங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சதர்ன் இதில் இருக்குது. ஒருவேளை பின்னாளில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒருவேளை ஒரு போர் வந்தால் மால்டீவ்ஸ் ஒரு முக்கியமான பொசிஷன் சதர்ன் பார்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதை இந்தியா, நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இதெல்லாம் அடிக்கணும்னா அங்கே டிஃபென்ஸ் பர்சனல் சீனா ஆளுங்க வந்துட்டாங்கன்னா அது நமக்கு மிகப்பெரிய பாதகமாக அமையும். ஸோ எப்பயுமே நம்ம தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்னு சொல்லுவோம். மால்டீவ்ஸ் இன்றைக்கி இந்த லெவலில் இருக்குன்னா அதற்கு காரணமே இந்தியா தாங்க. நல்ல முன்னேற்றத்துக்கு முக்கிய காரணம். நம்ம என்ன அவங்களுக்கு பிரச்சனைனாலும் அந்த காலத்தில் அவங்களதுலேயே உள்ள ஒரு ரிபல்லியன்லாம் நடந்துச்சு, உடனே இந்தியன் நேவி தான் போய் அதை சரி பண்ணது. அதுக்கப்புறம் 2004 சுனாமியாக இருக்கட்டும், டிசம்பர் 26 நடந்தது, இந்தியன் நேவி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். கோவிட் டைம்லேயும் இந்தியாவுக்கு அடுத்தது நம்மளுடைய அந்த கோவிட் வேக்சின்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தோம். எப்பயுமே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இந்த சூழலில் சீனாவுக்கு அது ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா இந்தியாவை சுற்றி வளைக்க வேண்டும் என்றால் மால்டீவ்ஸு ஸ்ரீலங்காவில் முக்கியமானது. ஏன்னா ஸ்ரீலங்கா இப்போ சீனா பக்கம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சூழலில் மால்டீவ்ஸும் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. இப்போ புதுசாக இருந்த இந்த முகமது முயிஸு பிரசிடெண்ட் ஆனதுக்கு அப்புறம். ஸோ இந்த சூழலில் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எங்கே போகிறாரு, லக்ஷதீப் போகிறாரு. ஒரு ட்வீட் பண்ணுறாரு, இந்த மாதிரி அருமையான இடமா இருக்குது லக்ஷதீப்பு, இங்கே எல்லாமே விசிட் பண்ணலாமேன்னு. அவர் வந்துட்டு நம்ம பிரதமர் போனது தவறா? கண்டிப்பாக தவறே இல்லை, நல்ல விஷயம். நம்ம நாட்டு மக்கள் போகிறது நல்ல, தேவையில்லாமல் எதுக்குங்க அந்நிய செலவணி வேஸ்ட் ஆகுது, நம்ம ஃபாரின் கரன்சி எடுத்துகிட்டு போயிட்டு எதுக்கு வெளிநாட்டில் இது பண்ணணும், அதெல்லாம் நல்ல விஷயம். அவர் பாய்காட் மால்டீவ்ஸ்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. லக்ஷதீப்பை விசிட் பண்ணுங்கன்னார், இதோட முடிஞ்சுது. ஆனால் இதுவரை எல்லாமே நல்லா தான் போகுது. ஆனால் என்ன நடந்துச்சுதுன்னா, இந்த பாய்காட் மால்டீவ்ஸ்னு நம்ம மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக நிறைய கிரிக்கெட்டர்ஸு, மூவி ஸ்டார்ஸு, பாலிவுட் மூவி ஸ்டார்ஸு. ஸோ இவங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது இதுக்குள்ளே இன்னொன்று நடந்துருது. பாய்காட் மால்டீவ்ஸ்னு ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்த உடனே அங்கே உள்ள 3 டெப்புட்டி மினிஸ்டர்ஸ், மால்தீவை சேர்ந்த டெப்புட்டி மினிஸ்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில ட்வீட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய பிரதமரை வந்துட்டு இவர் வந்து ஒரு க்ளவுன் அப்படின்ட்டாங்க. அதாவது அவர் சும்மா க்ளவுன் தாங்க, அவர் ஒன்றுமே இல்லை. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, இஸ்ரேலோடைய ஏஜென்ட், அவர் இஸ்ரேலோடைய பப்பெட்டு, கைப்பாவை, இஸ்ரேல் கவர்மெண்ட்டோடையது அப்படின்னு அடுத்த ஒரு கமெண்ட்டு. 3வது கமெண்ட் என்ன, ஒரு மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, என்னது மால்டீவ்ஸோட லக்ஷதீப் இது பண்ண முடியுமா? கம்பீட்டே பண்ண முடியாது, நம்ம வேறு லெவலில் இருக்கிறோம், அவங்களுடைய இந்தியன்ஸோடைய அந்த ரூம்ஸே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அருவருக்கத்தக்க கமெண்ட்ஸை தான் மால்டீவ்ஸோடைய டெப்புட்டி மினிஸ்டர்ஸ் பண்ணாங்க. ரொம்பவே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ நம்ம கண்டித்தோமா, நம்மளுடைய கவர்மெண்ட் உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா அவங்கள சம்மன் பண்ணுறாங்க. யார்? மால்டீவ்ஸோடைய ஹை கமிஷனர் டெல்லியில் இருந்தவரை சம்மன் பண்ணி கண்டம் பண்ணியாச்சு. ஆனால் அதோடு முடிஞ்சிருந்தா நல்ல விஷயம். அதற்கு அப்புறம் நம்மளும் நிறைய அருவருக்கத்தக்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அந்த காலத்தில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது தமிழ் கிளாஸில் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. உள்ளேனையான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொருத்தராக. அதே மாதிரி ஒன்ஸ் இந்த இது வந்த உடனே, பாய்காட் மால்டீவ்ஸ் வந்த உடனே உள்ளேனையான்னு ஒரு குரூப்பு. யார்? நம்மளுடைய சச்சின் டெண்டுல்கர், அக்ஷய் குமார், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, கங்கனா ரனாவத், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இனிமேல் மால்டீவ்ஸை பாய்காட் பண்ணிக்கலாம், இனிமேல் நம்மளுடைய லக்ஷதீப் தான். இவங்களாம் லக்ஷதீப் இது வரைக்கும் போயிருக்காங்கன்னாலே எனக்கு டவுட்டு. இன்னொன்று, இந்த கங்கனா ரனாவத் ஒரு கமெண்ட் போட்டாங்கங்க, அதை என்னால் இந்த இதுலேயும் சொல்ல முடியாது. அருவருக்கத்தக்க, உடனடியாக ரிலீஜனை கொண்டு வந்துட்டாங்க. அருவருக்கத்தக்க கமெண்ட்டு. மால்டீவ்ஸில் கவர்மெண்ட், நம்மளுடைய ப்ரோ இந்தியா கவர்மெண்ட் இருந்துச்சுல, இப்ராஹிம் சோலி கவர்மெண்ட்டு, அவங்க டிஃபீட் ஆனதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி ஆளுங்களுடைய கமெண்ட்டு தான். அவருக்கு எதிராக இருந்த ஆன்டி இண்டியா ஸ்டாண்டு வர ஆரம்பித்ததுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி, ஏன்னா நம்ம நெய்பரை மாற்ற முடியுமானா மாற்றவே முடியாதுங்க. மால்டீவ்ஸ் தான் நம்மளுடைய நெய்பர், அதை மாற்ற முடியாது. ஸோ அதை நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் இது பண்ணணும். மால்டீவ்ஸ் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டீவ்ஸ் கவர்மெண்ட்டு உடனடியாக, இப்போ இருக்கிறது நமக்கு எதிரான கவர்மெண்ட்டு தான், டவுட்டே இல்லை. அவர் இப்போயும் அவங்களுடைய அதிபர் முகமது முயிஸ் வந்து சீனாவில் இருக்கிறாரு. அவங்க சீனாவோட நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடுறதுக்காக. இந்த சூழலில் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக அந்த 3 டெப்புட்டி மினிஸ்டர்ஸையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஆதரவான இருக்காங்களே மால்டீவ்ஸோடைய ஆப்போசிஷன் லீடர்ஸ், அவங்க எல்லாருமே இந்த டெப்புட்டி மினிஸ்டர்ஸை கண்டம் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்துட்டு உடனடியாக பிரசிடென்ட் ரிசைன் பண்ணணும், முகமது முயிஸ் ரிசைன் பண்ணணுன்றாங்க. இந்தியா தான் நம்மளுக்கு எப்பயுமே முக்கியம், 911 என்ன எமர்ஜென்சினாலும் இந்தியா தான் நமக்கு. ஸோ அதை இது மாதிரி ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் அவங்க சைடு.
அதே சமயத்தில் நம்ம பாய்காட் பண்ணணுமா மால்டீவ்ஸை? என்னுடைய பர்சனல் கருத்து எப்பயுமே வந்து எதையும் பாய்காட் பண்ணணும் இல்லை, ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது எப்பயுமே இப்போ நம்ம ஊர் தெருவில் கடை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே வாங்கினா சூப்பர் மார்க்கெட்டோட பெட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம இடத்துலே நம்மளுடைய ஆளுகளுக்கே ஒரு வேலை வாய்ப்பு வந்தால் நல்ல விஷயம். அதே சமயத்தில் இந்த ஹாலிவுட் இதெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு ரன்வீர் சிங் ஒன்று பண்ணார். அவர் என்ன பண்ணாருன்னா, உள்ளே நையான்னு சொல்கிற மாதிரி உடனடியாக ஆமாம் லக்ஷதீப் எவ்வளோ அருமையான இடம் அப்படின்ட்டு ஒரு ஃபோட்டோ போட்டார். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் மால்டீவ்ஸோடைய ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அதை லக்ஷதீப்பை ப்ரொமோட் பண்ணுறேன்னு. ஸோ இப்படி இவங்கெல்லாம் உண்மையாகவே லக்ஷதீப்பை ஷில்பா ஷெட்டியார் யாருமே இவங்கெல்லாம் லக்ஷதீப் விசிட் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. இது வந்துட்டு இந்த நம்ம தேவர் மகனில் சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் ஒரு டைலாக் வரும். இப்போ இருக்கிற பயல்கள்லாம் சொல்கிறாங்களே லக்ஷதீப்பை ப்ரொமோட் பண்ணுன்னு, மால்டீவ்ஸை பாய்காட் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, இந்த பயலுக தான் இத்தனை காலம் முழுக்க மால்டீவ்ஸை ப்ரொமோட் பண்ணுது. எப்போனாலும் மால்டீவ்ஸில் போய் இது பண்ணுறது, அந்த ட்ரிப்பு ஃபோட்டோஸை போட்டுட்டு இன்றைக்கி தேவையில்லாமல் பாய்காட். பாய்காட்டுன்றது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அவங்க என்ன டிசைட் பண்ணுறது, அது நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டாண்டாக இருக்கட்டும். இந்த உள்ளேனையா கோஷ்டிலாம் எங்கே போனாங்க? மணிப்பூரில் எத்தனையோ பேர் பெண்கள்லாம் ரேப் ஆகி இறந்தார்கள் 2 கம்யூனிட்டிஸ்குள்ளே. அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு சும்மா ஒரு ஸ்டாண்டர்டாக இது பண்ணுறது நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ரிலேஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். நம்மளுடைய நெய்பரை நம்மளால் மாற்ற முடியாது. இன்னொன்று ஈஸ் மை ட்ரிப் அப்படின்ற ஒரு ட்ராவல் இது. உடனடியாக அவங்க வந்துட்டு நாங்கள் மால்டீவ்ஸையே இனிமேல் நாங்கள் டிக்கெட் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அவர் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்துச்சின்னு கூட இவ்வளோ காலம் தெரில. 12% அவர் ஷேரு 2 நாளில் ஏறிடுச்சு. அவர் பெனிஃபிட் ஆகிட்டார். அடுத்தது ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் அவங்க இனிமேல் நாங்கள் மால்டீவ்ஸ்க்கு எதுக்கும் அனுப்ப மாட்டோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏன்னா பொருள் போகலன்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆக போகுது. சீனாக்காரன் சந்தோஷமாக அதுக்கு தேவையான எக்ஸ்போர்ட்டெல்லாம் அனுப்பிச்சிட போகிறான். டூரிசத்தை பொறுத்தவரை இந்தியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். 11% ஆஃப் போன வருஷம் மட்டும் 2,10,000 பேரோ என்னமோ இந்தியன்ஸ் போயிருக்காங்க. இதுதான் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது ரஷ்யன்ஸ், அவங்களும் 2,09,000 10,000. சீனர்கள் 3வது, அவங்க ஒரு 1000 கம்மி. ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். அதே சமயத்தில் லக்ஷதீப் ரொம்ப நம்ம நாட்டுக்குரியது. அது போகிறது தப்பு இல்லை. அவங்க டூரிசத்தை நம்ம ஒழிச்சிட்டு தான் இங்கே போகணுன்னா யோசிக்க தேவையில்லை. நம்ம இடத்த நம்ம போய் பார்ப்போம். அதே சமயத்தில் நான் லக்ஷதீப் போயிருக்கேங்க. இவங்க இந்த மாதிரி அக்ஷய்குமார் கோஷ்டி மாதிரி சும்மா போகாமல் கமெண்ட் பண்ணலை, போயிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. அகாத்தி ஐலாண்டுக்கு போகணுங்க. அகாத்தி ஐலாண்ட்லேருந்து தான் அங்கே தான் ஃப்ளைட்டில் போகணுன்னா அகாத்தி ஐலாண்ட் கொச்சின் தான் நம்மளுக்கு அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. கொச்சின்லேருந்து அகாத்தி ஐலாண்டுக்கு ஃப்ளைட் இருக்குது. ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்கும். அதற்கு அடுத்தது ஷிப்பில் போகணுன்னாலும் அடிக்கடி அந்த ஷிப்பு கேன்சல் ஆகிடும். இதோட ரொம்ப முக்கியம், மால்டீவ்ஸ் நீங்கள் போகணுன்னா ஆன் அரைவல் விசாங்க. இங்கேருந்து விசாவே எடுக்க தேவையில்லை. நேராக போயிட்டு அங்கே போய் ஆன் அரைவல் அவங்களுடைய ஏர்போர்ட்டில் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற லக்ஷதீப்புக்கு நம்ம போகணுன்னா நம்ம கமிஷனர் ஆஃப் போலீஸ் போய் போலீஸ் கிளியரன்ஸ் வாங்கி பர்மிட் வாங்கி லக்ஷதீப் அட்மினிஸ்ட்ரேஷனை வாங்கி இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் கப்பலில் போகணுன்னா திடீர்னு கப்பல் கேன்சல் ஆகிடும். ஃப்ளைட்டும் ஒரு இது. அது இல்லாமல் அகாத்தி ஐலாண்டில் போனீங்கன்னா ஒன்றும் பெருசாக இருக்காது. அடுத்த ஐலாண்டுக்கு போகணுன்னா ஹெலிகாப்டரில் போகணுன்னா ஹெலிகாப்டர் எப்பயுமே எனக்குலாம் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஏன்னா திடீர்னு இந்தியன் ஆர்மி ஜென்ரலு ஹெலிகாப்டரில் ஒரு கிராஷ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த ஹெலிகாப்டர் நம்பி போக முடியுமா? சரி, ஹெலிகாப்டரில் போகணுன்னாலும் ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். அதற்கு அடுத்தது போட்டு ஐலாண்டு அவ்வளோ டூரிஸ்ட் இது இருக்கா? கிடையாது. மிக முக்கியமான விஷயம், ஈக்காலஜிக்கலி சென்சிட்டிவ் பிளேஸு. ஏன்னா நம்மளது அந்த கோரல் ரீஃப்லாம் இருக்கிற ஏரியா. ஸோ அதனால் பர்மிட் வச்சு தான் போவாங்க. அங்கே ஏறக்குறைய 95% ட்ரைப்ஸு. அவங்க பெருசாக நம்ம வரதெல்லாம் விரும்பலை. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது லக்ஷதீப்பை ப்ராப்பராக டெவலப் பண்ணிவிட்டு லாங் ரனில் பண்ணுறது தவறில்லை. அதே சமயத்தில் ஷார்ட் டேர்மாக அந்தமான் போகலாம், மற்ற இடம்லாம் போகலாம், லக்ஷதீப்புக்கும் போய் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி மாதிரி நம்ம கையில் எடுத்துக்கிட்டு பாய்காட் மால்டீவ்ஸு இதெல்லாம் வந்துட்டு இந்திய மால்டீவ்ஸ் ரிலேஷனுக்கு பாதகமாக தான் விளையும். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் டேர்ம் இதாக தான் எனக்கு தோணுது. லாங் ரனில் நம்ம நெய்பரை நம்மளால் மாற்ற முடியாது. அவங்கள நமக்குள்ளே, ஏன்னா நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. இப்போயும் அவங்க அப்போசிஷன்லாம் நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ், முன்னாள் பிரசிடென்ட் இப்ராஹிம் சோலி உட்பட எல்லாமே நம்மளுடைய சப்போர்ட்டர்ஸ். ஸோ அவங்களெல்லாம் கார்னர் பண்ணுற மாதிரி இந்த கங்கனா ரனோத் அந்த அவங்களுடைய ட்வீட்டு ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருந்துச்சு. ஒரு ரிலிஜனை வச்சு இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. என்னுடைய இது என்னென்னா, மால்டீவ்ஸ் நீங்களாம் போகிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக லக்ஷதீப், அந்தமான் நம்ம நாட்டுக்குரிய உள்ள இருக்கிறதுல எல்லாம் போங்க. அதுதான் பெட்டரு. லக்ஷதீப் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஐலாண்டு.
இது என்னுடைய கமெண்ட்டு. உங்களுக்கு இந்த கமெண்ட் இல்லை கங்கனா ரனௌத் சொன்னது தான் கரெக்டுன்னு நீங்கள் நினச்சாலும் அது உங்களுடைய கருத்துரிமை. தைரியமாக கமெண்ட்டில் எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.